அந்த இயேசு ஆண்டவரில் நாங்கள் வைத்திருக்கின்ற அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடு இதுவாக இருக்கின்றது. இதை நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற ஊடகங்களாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். மறைக்கல்வி என்பது உங்களுக்கு தெரியும், அது ஒரு கல்வி அல்ல, அது ஒரு அறிவு அல்ல, அது ஒரு வாழ்வு. ஆகவே மறைக்கல்வி என்பது மறை வாழ்வு என்று இப்பொழுது சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த மறை வாழ்வு என்பது, மறை என்பது சமயம், சமயம் என்பது விசுவாசம். அந்த சமயத்தில் இருக்கின்றவர்கள் அந்த விசுவாசத்துக்கு ஏற்ப வாழ்க்கை நடத்துகின்றார்கள். எங்களுடைய சமயத்தில் எங்களுடைய விசுவாசம் இயேசு ஆண்டவரிலே நங்கூரமிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த வாழ்வை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற ஒரு மாபெரும் ஊடகமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த மறை கல்வி, மறை வாழ்வு என்பது மற்ற வாழ்க்கையைப் போல அல்ல. பல வாழ்க்கைகள் இருக்கின்றன இந்த உலகத்திலே. அரசியல் வாழ்வு இருக்கின்றது, வேறு விதத்திலே சமூக வாழ்வுகள் இருக்கின்றன, விஞ்ஞான ரீதியான வாழ்வுகள் இருக்கின்றன, அறிவியல் ரீதியான வாழ்வுகள் இருக்கின்றன. இப்படி பல தரப்பட்ட கோணத்திலே மனிதன் உலகத்திலே வாழ்வு நடத்தினாலும் எங்களுடைய வாழ்வு மிகவும் அர்த்தமுள்ளதும் ஆண்டவர் இயேசுவிலே பொருந்தியதுமான வாழ்வாக இருக்கின்றது. இந்த வாழ்வு என்பது உயிரோடு சம்பந்தப்பட்டது. எங்களுக்கு ஒரு நாளும் இறப்பு என்பது இல்லை. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம். இதை விட எங்களுக்கு இன்னும் ஒரு வாழ்வு உண்டு, மறுவாழ்வு. ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற வாழ்வை வாழ்வாங்கு வாழ்கின்ற பொழுது அவன் வையகத்துள் வைக்கப்படுவான். ஆகவே இந்த வையகத்தை நோக்கிய பயணத்திலே நீங்களும் நாங்கள் எல்லோரும் இணைந்து எங்களுக்கு பின்னால் வருகின்ற சந்ததியினரை அழைத்து செல்கின்றோம். ஆகவே நீங்கள் ஆசிரியர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அறிவை கொடுக்கின்ற ஆசிரியர்கள் அல்ல, அனுபவத்தையும் வாழ்வையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றவர்கள் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. தனிய அறிவை கொடுக்கின்ற அந்த நிலை இந்த மறை வாழ்வு கல்வியிலே இருக்க முடியாது. ஆகவே மறை வாழ்வு என்பது நீங்கள் வாழுகின்ற அந்த வாழ்வை மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்றீர்கள். அனுபவ ரீதியாக நீங்கள் ஆண்டவரை சுவைத்து அந்த ஆண்டவரை பற்றிய அந்த அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றீர்கள். இது பாடசாலை அறிவை விட, விஞ்ஞான அறிவை விட, தொழில்நுட்ப அறிவை விட, அரசியல் அறிவை விட, அந்த சாணக்கியங்களை எல்லாம் விட இது ஒரு தெளிவானதும் உண்மையுள்ளதும் எங்களுக்கு வாழ்வளிக்கின்ற ஒரு அனுபவ பகிர்வுதான் இந்த மறைவாழ்வு கல்வி. ஆகவே இந்த மறைவாழ்வு கல்வியை நீங்கள் அளிக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வும் அதற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். விஞ்ஞானம் படிக்கின்றவர்களுக்கு வாழ்வு வேறையாக இருக்கலாம், அரசியல் செய்கின்றவர்களுக்கு வாழ்வு வேறையாக இருக்கலாம். ஆனால் ஆன்மீகத்தை நாங்கள் மறை வாழ்வை கொடுக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வின் பகிர்வாக மட்டுமே அது இருக்க வேண்டும். ஆகையினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நீங்கள் பல்வேறு கஷ்டங்கள் மத்தியிலே மக்களோடு, பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அது உண்மையிலேயே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுகின்றீர்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு என்றும் தங்கும். ஆகவே ஆண்டவருடைய பெயரினாலே நீங்கள் இந்த பணியை செய்கின்ற பொழுது ஊதியத்தை எதிர்பார்க்காமல் உங்களுடைய
வாழ்விலே ஆண்டவரை நீங்கள் அனுபவிக்கின்ற பொழுது, அந்த அனுபவத்தை ஆர்வத்தோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது ஆண்டவர் என்றும் உங்களோடு இருக்கின்றார். ஆகவே இந்த வாழ்வு உயிரோடு கலந்த ஒரு வாழ்வு. அந்த வாழ்வுக்கு நிறைந்த அர்த்தம் உண்டு. இது உயர்ந்த வாழ்வு, மனித வாழ்வு. அந்த மனித வாழ்வையும் ஆண்டவரை உன்னில் வாழ்வது இவ்வளவு அர்த்தமானது என்று நீங்கள் ஒவ்வொருவரும் தினம் தினம் தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் ஆசிரியர்களாக இருந்தாலும், பாடசாலைகளிலே பல பொறுப்புகள் இருந்தாலும், அவை அனைத்தின் ஊடாகவும் இந்த வாழ்வு இழையோட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இடத்திலே உங்களுக்காக ஆசி கூறி நிற்கின்றேன். இந்த வாழ்வு மாறுபட்ட வாழ்வு அல்ல. அரசுகள் மாறலாம், அரச தந்திரங்கள் மாறலாம், அரசியல் அமைப்புகள் மாறலாம், அரசியலில் இருக்கின்றவர்கள் மாறலாம். ஆனால் இது அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் என்று சொல்லுகின்ற ஒரு வகைக்குள்ளே எங்களுடைய இந்த அரசு வராது. இது இறை அரசு. இந்த அரசின் அரசர் கிறிஸ்து அரசர். இந்த கிறிஸ்து அரசர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒரு பொழுதும் அவரிடத்திலே ஏமாற்றம் இருக்காது. அவர் எங்களுக்கு தருகின்ற அந்த வாக்குகள் ஒரு பொழுதும் பிழைக்காது. இந்த வாக்குகள் எல்லாம் இறை வார்த்தையிலே எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த அரசை நாங்கள் நம்பி வருகின்ற பொழுது எங்களுக்கு இவ்வுலக வாழ்விலும் வாழ்வு உண்டு, மறு உலக வாழ்விலும் வாழ்வு உண்டு என்ற அந்த அடிப்படை விசுவாசத்திலே தான் நாங்கள் இந்த மறை வாழ்வு கல்வி பணியை தொடருகின்றோம். நீங்கள் மிகவும் முக்கியமானவர்கள். மறை மாவட்டத்திலே முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர்கள் மறை ஆசிரியர்கள். நீங்கள் நினைத்தாலும் இந்த மறையை, இந்த சமயத்தை, இந்த விசுவாசத்தை மிகவும் கண்ணியமாக கட்டி காக்க வல்லவர்கள். ஆகவே உங்களுடைய பணியை நான் சிறப்பாக பாராட்டுகின்றேன். தொடர்ந்து நாங்கள் இந்த பணிகளை முன்னேற வேண்டும். இந்த இயேசுவால் வைத்திருக்கின்ற விசுவாசத்திலே நாங்கள் இன்னும் ஆழம் பெற வேண்டும். ஆழமான விசுவாசத்தோடு எங்களுடைய உயிரிலும் மேலான விசுவாசம். இந்த விசுவாசம் வாழ்வு தருகின்ற விசுவாசம். இந்த விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றிணைக்கப்பட்டது. அது எலும்புக்கும் தசைக்கும் இருக்கும் அந்த தொடர்பை ஒட்டியது. அதை பிரிக்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்வை நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றீர்கள். அன்பார்ந்த ஆசிரியர்களே, உங்களுடைய பணி மிகவும் சிறந்தது. இந்த பணி எதற்கும் ஒப்பிட முடியாதது. உங்களுடைய சிறிய சிறிய தியாகங்களாக இருந்தாலும் அந்த தியாகம் அளவிலே பெரிதாக இருக்கின்றது. உங்களுடைய குடும்ப வாழ்வோடு, சமூக வாழ்வோடு, பல்விதமான சவால்களோடு, பங்குகளிலே நீங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளோடு நீங்கள் இந்த விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு ஆர்வமாக கொடுத்து வருகின்றீர்கள். ஆகவே உங்களை மெச்சுவதோடு, இந்த தவச காலம் எங்களுக்காக தரப்பட்ட காலம். இந்த தவச காலத்திலே நாங்கள் பழையன கழிதலும் புதியன புகுதலுமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இன்றைய வாசகத்திலே, முதலாம் வாசகத்திலே சொல்லுகிறார், உன்னுடைய பாவங்களை எல்லாம் நான் ஆழ்கடலிலே தூக்கி எறிந்து விட்டேன். ஆகவே நீ செய்ய வேண்டியது எல்லாம் என்னிடத்தில் மனம் திரும்பி வர வேண்டும் என்பதுதானே தவிர வேறு எதுவுமே இல்லை. அதைத்தான் நற்செய்தி வாசகத்திலே ஊதாரி பிள்ளையினுடைய ஓமையிலே ஆண்டவர் கூறுகிறார், நான் உனக்காக காத்திருக்கின்றேன், நீ எப்பொழுதாவது திரும்பி வருகின்ற பொழுது உன்னை ஆர்வத்தோடு அரவணைத்துக் கொள்வேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த காலங்களிலே நாங்கள் பழைய வாழ்வை நாங்கள் விட்டுவிட்டு புதிய வாழ்வுக்குள் இயேசுவோடு இணைவோம். இயேசு எங்களோடு இருக்கின்றார். இயேசு ஒரு நாளும் எங்களை விட்டு பிரிய மாட்டார்.
அப்படி பிரியாத அந்த இயேசுவோடு நாங்கள் பிரியாமல் இருப்பது எங்களுடைய வாழ்க்கை தன்மையை பொறுத்தது. ஆகவேதான் எங்களுடைய வாழ்வு இன்னும் சிறந்திருக்க வேண்டும். மலைப்பொழிவிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், எங்களுடைய வாழ்வு சிறந்திடாவிட்டால் எங்களுக்கு உரிய சம்பாவனை கிடைக்காது. எங்களுடைய வாழ்வு பரிசேயர் சதுசேயரை விட மேலான வாழ்வாக இருக்காவிட்டால் அது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது. ஆகவே நாங்கள் என்றும் அந்த உயிரோடு இணைந்த விசுவாசத்தை, கலந்த விசுவாசத்தை நாங்கள் ஆர்வத்தோடும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் தழுவிக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு சிலுவை வேண்டாம் என்று ஒரு நாளும் நீங்கள் செபிக்கக்கூடாது. ஆண்டவரே எனக்கு இந்த சிலுவையை தராத என்று சொல்லி செபிக்கக்கூடாது. ஆக செபிப்பது என்னவென்றால், எந்த சிலுவையை தந்தாலும் தாங்குகின்ற வரத்தை ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். ஆகவேதான் கெத்செமனே தோட்டத்திலே இயேசு ஆண்டவர் இறுதியாக மனித தன்மையோடு இந்த பாடுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, சிலுவை மரத்தை பார்க்கின்ற பொழுது, அந்த சிலுவையை சுமந்து செல்லுகின்ற காட்சியை அவர் பார்க்கின்ற பொழுது, கொல்கொத்தா மலையை பார்க்கின்ற பொழுது, போர் வீரர்களை பார்க்கின்ற பொழுது, அவர் படப்போகின்ற பாடுகளை பார்க்கின்ற பொழுது, முள்முடியை பார்க்கின்ற பொழுது, சவுக்கால் அடிபடுகின்ற அந்த நிலையை அவர் நினைத்து பார்க்கின்ற பொழுது, மனித தன்மையால் அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் அடித்ததனால் மாத்திரம் இரத்தம் வரவில்லை. அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவருடைய வேர்வை கூட இரத்தமாக வடிந்தது. அப்பொழுது கூட ஆண்டவரை பார்த்து, தந்தையே, இதை நான் சுமக்க என்னால் முடியாது, கூடுமானால் இந்த துன்பக்கரத்தை என்னிடமிருந்து எடுத்து விடும் என்று மன்றாடிய பொழுது, இதை நீதான் குடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாத்திரத்தை அந்த சமரசர்கள் கொண்டு கொடுத்த பொழுது, அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இது உம்முடைய சித்தமானால் அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆகவே சிலுவையை விட்டு ஓட எனக்கு விருப்பமில்லை. சிலுவையை தருவது மீட்புக்காக. நாங்கள் மகிழ்ந்திருப்ப வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சிலுவையை, துன்பங்களை தாங்கியே ஆக வேண்டும். வேறு வழியே இல்லை. ஆகவேதான் இயேசு சொன்னார், என் பின்னால் வருகின்றவன் தன்னுடைய சிலுவையை நாளாந்தம் சுமந்து கொண்டு என் பின்னே வரட்டும் என்று. இதைத்தான் இந்த சின்னப்பெரும் அழுது வேண்டினார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் தரும் அருள் ஒன்றே உனக்கு போதும். ஆகவே அன்பான ஆசிரியர்களே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் தவ காலத்திலே ஆண்டவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, இந்த உயிர்ப்புக்கு கடந்து செல்லுகின்ற பாதை பாடுகளாக இருக்கின்றது, மரணமாக இருக்கின்றது. இவை இரண்டையும் தரிசிக்காமல், சந்திக்காமல் நாங்கள் உயிர்ப்பின் மகிமையை அடைய முடியாது. ஆனால் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே அவ்வப்போது துன்பக்கலங்களை எங்களுக்கு தந்தாலும் அதை நான் தான் குடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எங்களுக்கு இருந்தால் ஆண்டவரிடத்திலே நாங்கள் கேட்க வேண்டும், நீ தருகின்ற சிலுவைகளை சுமக்க எனக்கு அருளைத்தார் என்று. ஆகவே ஆண்டவர் நிச்சயமாக தன்னுடைய அருளை தந்து உங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவார். நீங்கள் எந்த பாதையை தேர்ந்து கொண்டாலும் இந்த உலகத்திலே தற்போது எல்லா பாதைகளிலும் சவால்கள் நிறைந்திருக்கின்றன. சவால்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றன. சவால்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது எங்களை. ஆகவே அனைத்து சவால்களுக்கு மேலாக ஆண்டவருடைய அருள் அதை வெல்லும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டும், நீ தருகின்ற சிலுவையை சுமக்க எனக்கு அருளை தான் சொல்லி, அந்த அருள் எங்களுடைய வாழ்வோடு கலந்த அருளாக இருக்கும். அந்த அருள் எங்களுடைய மறை வாழ்வாக இருக்கும். அந்த அருள் எங்களுடைய விசுவாச வாழ்வாக இருக்கும். அந்த அருள் தான் எங்களுடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு ஆர்வம் தரும். அப்படிப்பட்ட உயிரோடு கலந்த இந்த விசுவாசத்தை நாங்கள் மேலும் மேலும் ஆண்டவருக்காக வாழ்வதற்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தர வேண்டும் என்று ஒருவருக்காக செபித்துக் கொள்வோம். நீங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே கூடியிருந்து இந்த தவச காலத்திலே மீண்டும் ஒரு தவச காலம் என்று நீங்கள் சொல்லுவதை கேட்டிருக்கின்றீர்கள். அதில் மிகவும் ஆழமான அர்த்தம் உண்டு. ஏனென்றால் கடந்த வருடம் இருந்தவர்கள் இந்த வருடம் இல்லை, நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை. இப்படிப்பட்ட
ஒரு வாழ்விலே ஆண்டவர் எங்களுக்கு இன்னும் ஒரு வருடத்தை தந்து, இன்னும் ஒரு தவச காலத்தை தந்து, இன்னும் ஒரு தியானத்தை தந்து, இன்னும் ஒரு தடவை ஆண்டவரிடமிருந்து பிரிந்து போன சம்பவங்களை நினைத்து மீண்டும் ஆண்டவரோடு சங்கமமாகின்ற அந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பலருக்கு கிடைக்காத வாய்ப்பு, வேறு வேறு வாய்ப்புகள் வேறு வேறு நிலைகளிலே வேறு வேறு நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தியான நாட்களை, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த நாளை நான் மீண்டும் பெற்றுக்கொள்ளுவேனா என்பது பெரிய கேள்விக்குறியானது. ஆகவேதான் நாங்கள் எங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு உன்னை ஒரு நாளும் பிரியாத வரத்தை ஆண்டவா எனக்கு தா என்று கேட்டு எங்களுடைய பணியிலே நாங்கள் மீண்டும் மீண்டும் ஆண்டவரோடு ஒன்றிணைவோம். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு பொழுதும் பாவியை வெறுப்பதில்லை. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு நாளும் வெறுக்க மாட்டார். நாங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொள்வார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தந்தையிடம் மீண்டும் திரும்பி வருவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அந்த மகிழ்ச்சி எங்களுடைய நிறைவாக இருக்க வேண்டும். அந்த நிறைவில் இருந்து நாங்கள் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு, பிள்ளைகளுக்கு இந்த வாழ்வை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பார்களே. ஆகவே இந்த மறை வாழ்வை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு அரசிலே நாங்கள் இருக்கின்றோம். அந்த அரசாட்சியை ஆளுகின்றவர் இயேசு ஆண்டவர். அவர்தான் கிறிஸ்து அரசர். ஆகவே அந்த அரசருக்கு கீழே நாங்கள் இருக்கின்ற பொழுது அந்த ஆட்சி ஒரு பொழுதும் மாறாது, அந்த ஆட்சி ஒரு பொழுதும் பொய்க்காது. அந்த ஆட்சி பொய்ப்பது போன்ற மாயை பசாசு எங்களுக்கு தோற்றினாலும் ஒரு நாளும் இந்நரகத்தின் வாயில்கள் திருச்சபையை மேற்கொள்ளாது. ஆகையினாலே நீங்கள் எல்லோரும் அந்த உறுதியோடு, அந்த மனப்பக்குவத்தோடு, அந்த வாழ்வின் நிறைவோடு, அந்த மகிழ்வோடு, அந்த துணிவோடு, அந்த உரத்தோடு, அந்த விசுவாச வாழ்வை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். என்னதான் நடந்தாலும், என்னதான் நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் என்று சங்கீத ஆசிரியர் சொல்கிறார். ஆகவே நடப்பதெல்லாம் ஆண்டவருடைய சித்தமாக ஏற்றுக்கொண்டு அதை மேற்கொள்வதற்குரிய அருளை ஆண்டவரிடத்திலே கேட்டு தொடர்ந்து உங்களுடைய பணிகளை முன்னெடுங்கள். இன்னும் அதிகமான சவால்களை நாங்கள் எங்களுடைய விசுவாச வாழ்விலே சந்திக்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே இந்த விசுவாசத்திற்கு பல சவால்கள் எழுந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே உங்களுடைய உரமான வாழ்வும், உங்களுடைய நிலையான விசுவாச வாழ்வும், உங்களுடைய வழிகாட்டலும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்றி அமையாதது. அது வெறுமனை பாடசாலை கல்விகள் அல்ல. இந்த மறைக்கல்வி மிக 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 முக்கியமானதாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை ஆசீர்வாதத்தால் நிரப்பிக் கொள்ளுங்கள். இந்த வருடம் நாங்கள் பரிசுத்த ஆவிக்கு எங்களுடைய மறை மாவட்டத்தை கையளித்து இருக்கின்றோம். பரிசுத்த ஆவி எந்த வேளையிலும் எங்களோடு இருக்கின்றார். ஆனால் இந்த வருடத்தில் இன்னும் உன்னிப்பாக பரிசுத்த ஆவியை இந்த நேரமும் நாங்கள் வேண்டியவர்களாக சொல்லணும். பெருமூச்சுக்களோடு எங்களுக்காக செபித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பரிசுத்த ஆவியோடு சேர்ந்து செபிப்போம். இந்த ஆவியானவருடைய வாழ்வு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டும். உங்களை ஒவ்வொருவரையும் இந்த பரிசுத்த ஆவி ஆட்கொள்ளுகின்ற பொழுது உங்களுடைய குடும்பங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும். உங்களுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவார்கள். நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுகின்ற மறைக்கல்வி பிள்ளைகள் உங்களுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்வார்கள். பரிசுத்த ஆவியால் ஆட்கொள்ளப்படுவார்கள். அந்த ஆவியானவர் தாமே தொடக்கத்திலிருந்து எங்களோடு இருந்து வருகின்றார். இந்த இறை ஆட்சியை நாங்கள் மாட்சியை காண எங்களை வழிநடத்துகின்றவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் இந்த திருச்சபையிலே உலகம் முடிவு பெறுகின்றார் எங்களோடு இருக்கின்றார். ஆகவே அந்த ஆவியானவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அர்ச்சித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி செபித்துக் கொள்வோம். எழுந்து நிற்போம். அப்பொழுது எல்லோரும் கண்களை மூடி கரத்தை கூப்பி இந்த பாடலின்